Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 2.15ல இருந்து 2.18 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 2.3ல உள்ள first 5 problems பார்க்கலாம். அதுல first problem பாருங்க. Find the positive value of x such that 71 congruent to x mod 8. அதாவது 71 8 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? இதுதான் actual question. கரெக்ட்டா அப்படி 71 8 ஆல டிவைட் பண்ணுவோமா? 71 8 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 8 8s are 64. பேலன்ஸ் வந்து 7. அப்போ ரிமைண்டர் வந்து என்னது நமக்கு 7. எழுதிக்கலாமா? 71 congruent to 7 mod 8. ஓகேவா? இப்போ இந்த சம்ம 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி எழுதினாலே போதும். இதே 3 மார்க்ல கேட்டா இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து இப்போ போட போற மெத்தட் எப்படின்னா எக்ஸாம்பிள்ல வந்து உங்க புக்ல கொடுத்திருக்க மெத்தட் தான் இப்போ சொல்லி கொடுக்க போறேன். இது வந்து இப்போ 2 மார்க் இந்த மாதிரி 1 மார்க் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னா 71 இருக்குல 71க்கு எந்த நியரஸ்ட் வேல்யூ 8 வந்து ஹோலா டிவைட் பண்ணுதுன்னா 64ங்கற வேல்யூவை 8 வந்து கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுது. சரியா? 64க்கு அடுத்து என்ன வரும்னா 72 வந்துரும். 8 8s are 64, 8 9s are 72. அதாவது 71 ஓட அதிகம் வரனால நான் வந்து 71க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு 64 இருக்கா அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். 64 எனக்கு கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணதுனால 64 is congruent to 64 ஹோலா டிவைட் பண்றனால ரிமைண்டர் எனக்கு 0 வந்துரும். 0 mod 8. ஓகேவா? இப்போ 64 ஓட எந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணா 71 வரும்? 7 ப்ளஸ் பண்ணா எனக்கு 71 வரும். 64 + 7 congruent to 0 + 7 mod 8. இப்போ என்ன வரும்? 71 congruent to 7 mod 8. புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு என்ன எழுதிக்கலாம்? x ஓட வேல்யூ என்னது? 7. ரிமைண்டர் வந்து 7, x ஓட வேல்யூ 7. புரிஞ்சுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல நெக்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. 78 + x congruent to 3 mod 5. அதாவது இந்த டேர்மை 5 ஆல டிவைட் பண்ணா எனக்கு வந்து 3ங்கற ரிமைண்டர் கிடைக்குது. அப்படினா x ஓட வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அப்படி இந்த மாதிரி இது வந்து பார்க்க எப்படி இருக்கு? a congruent to b mod n. இந்த ஃபார்மட்ல இருக்கா? இப்படி இருந்தா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a - b = n into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் k. சரியா? அந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்ப இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 78 plus x minus 3 is equal to 5 into ஏதாச்சும் ஒரு integer k. இப்போ நல்லா கவனிங்க. 78 minus 3 என்னது 75 plus x is equal to 5k. அப்படின்னா next step என்ன வரும்? 75 plus x divided by 5 is equal to k. அதாவது இந்த x க்கு பதிலா ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா இந்த 5 வந்துட்டு எனக்கு இந்த டேர்மை கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கிற மாதிரி இந்த x க்கு வேல்யூ கொடுக்கணும். அப்ப x ஓட அதே மாதிரி அந்த x வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கணும். சரியா? எப்பவுமே x க்கு லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் கொடுக்குறோமோ அதுவே நமக்கு ஹோலா டிவைட் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. இப்போ நல்லா கவனிங்க. 1 கொடுத்தோம்னா 76 டிவைட் ஆகாது. 2 கொடுத்தோம்னா 77 டிவைட் ஆகாது. அப்படி கொடுத்துட்டே வரும்போது 5 கொடுத்து பாருங்க. 75 plus 5 என்னது 80. 80 எனக்கு வந்து 5 ஹோலா டிவைட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? x ஓட வேல்யூ என்னது எனக்கு 5. சரியா? the least value of x is equal to 5. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் பாருங்க. 89 congruent to x plus 3 mod 4. அப்படின்னா இது பார்க்க எப்படி இருக்கு? a congruent to b mod n. இந்த ஃபார்மட்ல இருக்கா? இப்படி இருந்தா எப்படி எழுதிக்கலாம்? a minus b is equal to n into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர். அப்படின்னா என்ன வரும்? 89 minus x plus 3 is equal to 4 into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர். என்ன பண்ணலாம்? 89 minus உள்ள மல்டிப்ளை பண்ணா minus x minus 3 is equal to 4k. 89 minus 3 என்னது 86 is minus x is equal to 4k. 86 minus x divided by 4 is equal to k. அதாவது இப்போ x க்கு ஒரு எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு இந்த டேர்மை 4 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணனும். அந்த மாதிரி x க்கு வேல்யூ கொடுக்கணும். அதே மாதிரி இந்த x ஓட வேல்யூ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 86 க்கு எந்த நியரஸ்ட் வேல்யூ 4 ஆல டிவைட் ஆகும்? 84 அப்படிங்கற வேல்யூ வந்துட்டு 4 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 86ல எந்த நம்பர் மைனஸ் பண்ணா 84 கிடைக்கும்? 2 மைனஸ் பண்ணா தான் 84 கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன? the value of x is 2. புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோம்னு? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. 96 congruent to x by 7 mod 5. இது பார்க்க எப்படி இருக்கு? a congruent to b mod n, a minus b is equal to nk ன்னு சொல்லி எழுதிக்கலாம். கரெக்ட்டா? அப்படினா இதை எப்படி எழுதிக்கலாம்? 96 minus x by 7 is equal to 5 into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் k. இதை வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? 672 minus x
whole divided by 7 is equal to 5 into k. இப்போ இந்த 7 இங்கே cross multiplication பண்ணா என்ன கிடைக்கும்? 672 minus x is equal to 35k கிடைக்கும். கரெக்டா? அப்படினா 672 minus x divided by 35 is equal to k. இப்போ x க்கு எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு 35 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 672 க்கு எந்த நியரஸ்ட் வேல்யூ எனக்கு வந்து 35 ஆல டிவைட் பண்ணனும்னு பார்த்தா 665 வந்து எனக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அப்படினா x க்கு எந்த வேல்யூ கொடுத்தா 665 கிடைக்கும். 7 கொடுத்தோம்னா நமக்கு 665 கிடைக்கும். அதாவது 672 minus 7 வந்து நமக்கு என்னதுன்னா 665. அப்ப x ஓட வேல்யூ என்ன? 7. The value of x is equal to 7. இந்த sum எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 5x congruent to 4 mod 6. இது பார்க்க எப்படி இருக்கு? a congruent to b mod n. இது எப்படி எழுதிக்கலாம்? a minus b is equal to n into ஏதாச்சும் ஒரு integer k. கரெக்ட்டா? இது எப்படி எழுதிக்கலாம்? 5x minus 4 is equal to 6 into ஏதாச்சும் ஒரு integer k ன்னு வச்சுக்கலாம். கரெக்ட்டா? அப்ப 5x is equal to 6k minus 4 இந்த சைடு வந்துச்சுனா plus 4. x equal to 6k plus 4 divided by 5. அப்படினா இந்த k க்கு என்ன ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா 5 வந்து எனக்கு கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணனும் அப்படிங்கற வேல்யூ தான் நம்ம k க்கு கொடுக்க முடியும். இப்போ 1 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 6 க்கு 1 k க்கு 1 கொடுத்தோம்னா 6 ones are 6. So 6 plus 4 வந்துட்டு எனக்கு 10. சரியா? அப்ப 10 வந்து எனக்கு 5 ஹோலா டிவைட் ஆகும். இப்போ 2 கொடுத்தோம்னா டிவைட் ஆகாது. ஏனா 16 வந்துரும். சரியா? டிவைட் ஆகாது. அப்போ நம்ம வந்து இங்க வந்து எப்படி கொடுக்கணும்னா இந்த k க்கு வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தா இங்க எனக்கு லாஸ்ட் டிஜிட் 0 ல முடியற மாதிரி நம்ம வேல்யூ கொடுப்போம். அப்பனா என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம்? Substitute the value of n as first 1 கொடுத்தோம். next 6 கொடுக்கலாமா? 6 6 are 36. 36 plus 4 என்னது 40. so 6 11 16 னு சொல்லி கொடுத்துட்டே போறோம். சரியா? அப்ப in x is equal to 6k plus 4 divided by 5. சரியா? அப்படினா என்ன கிடைக்கும் நமக்கு? then 2 8 14 20 etc. புரியுதா? இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படி சொல்லி அர்த்தம். then we get போட்டுக்கோங்க. then we get. சரியா? 2 8 14 20 ன்னு சொல்லி போயிட்டே இருக்கோம். அப்ப லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு என்னது? லீஸ்ட் பாசிட்டிவ்னா இருக்கறதுல கம்மி. அப்படினா என்ன அர்த்தம்? இந்த 2 தான் இருக்கறதுல கம்மி. சரியா? அப்ப x equal to 2. புரிஞ்சுதா? x ஓட வேல்யூ வந்து எப்பவுமே 2 லீஸ்டா தான் இருக்கணும். இவ்வளவு வேல்யூஸ் கிடைச்சாலுமே எனக்கு லீஸ்ட் வேல்யூ என்னது? 2 தான். சரியா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Next, second problem பாருங்க. If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17? அதாவது x congruent to 13 mod 17 ஆ இருந்துச்சுனா 7x minus 3 congruent to which number mod 17? அதாவது இந்த மாதிரி term இருந்துச்சுனா எனக்கு இந்த டேர்ம்கான ரிமைண்டர் என்ன? இதான் ஆக்சுவல் क्वेश्चन. சரியா? ரிமைண்டர் என்ன? நம்ம ஒரு எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு y அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத எடுத்துப்போம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x congruent to 13 mod 17. இந்த மாதிரி இருக்கா? இது எப்படி இருக்கு? a congruent to b mod 17. sorry b mod n இந்த ஃபார்முலா இருக்கு. அப்படினா a minus b is equal to nk ன்னு சொல்லி எழுதிக்கலாமா? இது எப்படி எழுதிக்கலாம்? x minus 13 is equal to 17 into ஏதாச்சும் ஒரு integer k. x minus 13 divided by 17 is equal to k. அப்போ x க்கு எந்த லீஸ்ட் வேல்யூ கொடுத்தா எனக்கு வந்து 17 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 30 கொடுத்தோம்னா 30 minus 13 வந்து எனக்கு 17. சரியா? அப்ப எனக்கு லீஸ்ட் வேல்யூவும் கிடைச்சது. சோ x வந்துட்டு என்னவா இருக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு? 30 ஆ இருக்கிறதுக்கு மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. சோ x must be a 30. ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 7x minus 3 congruent to y mod 17. கரெக்ட்டா? x ஓட வேல்யூ தெரியும், என்னது? 30. 7 into 30 minus 3 is congruent to y mod 17. 7 into 30 another 210 minus 3 congruent to y mod 17. 210 minus 3 another 207.
congruent to y mod 17. இப்போ அதாவது 207 17 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன அப்படிங்கறதானே இதோட ஸ்டெப்கான क्वेश्चन. அப்படினா என்ன அர்த்தம்? 207 17 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 17 12s are 204 ஆக்சுவலா கரெக்ட்டா? அப்படினா நமக்கு பேலன்ஸ் என்னது 3. அப்ப ரிமைண்டர் என்னது 3. y யோட வேல்யூ என்னது 3. 207 is congruent to 3 mod 17. அப்போ y யோட வேல்யூ என்ன 3. இந்த சம் எப்படி போட்டோம் புரிஞ்சுதா? இதுதான் செகண்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. சால்வ் 5x congruent to 4 mod x. இது பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல உள்ள 5th சப்டிவிஷன் மாதிரி இருக்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல உள்ள 5th சப்டிவிஷனும் இதுவும் சேம் தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கேட்டனால ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல எடுத்துப்போம். ஆனா இங்க வந்து எல்லா நம்பர்ஸுமே எடுக்கணும். சரியா? இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a congruent to b mod n. இந்த ஃபார்மட்ல இருக்கா? எப்படி இருந்தா எப்படி எழுதிக்கலாம்? a minus b is equal to n into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் k. சரியா? நம்ம இங்க k தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த வேல்யூ வேணும், இந்த இன்டிஜர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 5x minus 4 is equal to 6k. 5x is equal to minus 4 இந்த சைடு போச்சுன்னா plus 4. x equal to 6k plus 4 divided by 5. இப்போ k க்கு எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு வந்து 5 வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ k க்கு 1 கொடுத்தா என்ன வரும்? 6 plus 4 10. 10 divided by 5 வந்து என்னது 2. ஸோ அது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. இதே வந்து 6 கொடுத்தோம்னா எனக்கு டிவைட் ஆகாது. 6 6 36 கரெக்டா 6 கொடுத்தோம்னா எனக்கு டிவைட் ஆகும். 6 6 36 36 plus 4 என்னது 40. அப்போ நெக்ஸ்ட் எந்த வேல்யூ கொடுக்கலாம்? நெக்ஸ்ட் 11 கொடுக்கலாம். 11 வந்து என்னது 66 66 plus 4 வந்து எனக்கு என்னது 70. இந்த மாதிரி லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு 0 முடியற மாதிரி நம்ம வந்து k க்கு வேல்யூ கொடுக்கணும். சரியா? அப்ப வேல்யூ ஆஃப் n is 1, 6, 11, 16, etc. Therefore value of x is 1 கொடுத்தா எனக்கு 2, 6 கொடுத்தா எனக்கு வேல்யூ 8, 11 கொடுத்தா எனக்கு வேல்யூ 14. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இதுதான் x ஓட வேல்யூ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல வந்துட்டு இதே லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 மட்டும் எழுதிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல சொல்லியிருந்தாங்க. இதே சால்வ் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா வேல்யூஸும் எழுதுற மாதிரி வரும். புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோன்னு? நெக்ஸ்ட் சம் பாருங்க. சால்வ் 3x minus 2 congruent to 0 mod 11. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a congruent to b mod n. இந்த ஃபார்மட்ல இருக்கா? அப்படி இருந்தா என்ன எழுதலாம்? a minus b is equal to n into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர். ஓகேவா? அப்படின்னா இந்த ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம்? 3x minus 2 minus 0 is equal to 11 into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் k. கரெக்ட்டா? 3x minus 2 ஏன்னா வந்துட்டு 0 மைனஸ் பண்ணாலும் சரி ப்ளஸ் பண்ணாலும் சரி அதே வேல்யூ தான் வரப்போகுது. 3x minus 2 is equal to 11k. minus 2 இந்த சைடு போச்சுன்னா plus 2. 3x is equal to 11k plus 2. x equal to 11k plus 2 divided by 3. இப்போ 3 க்கு எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு 3 வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போ k க்கு வந்துட்டு இப்போ 1 கொடுத்தா என்ன வரும்? 11 plus 2 என்ன வரும்? 11 plus 2 13. 13 வந்து 3 டிவைட் பண்ணாது. அப்ப 2 கொடுத்தோம்னா 22 plus 2 என்னது 24. 24 3 டிவைட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 5 கொடுக்கலாம் பாருங்க. 5 கொடுத்தோம்னா என்ன வரும்? 55 plus 2 நமக்கு 57. 57 டிவைட் ஆகும். இந்த மாதிரி k க்கு எந்த வேல்யூ கொடுத்தா 3 வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்னு சொல்லி தான் பார்க்கணும். எப்படிக்கா நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண தான் நம்ம ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அப்படினாலும் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே இந்த சம்முக்கு k க்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கலாம், இந்த சம்முக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கலாம்னு சொல்லி வரும். சரியா? நம்ம ராமானுஜரே வந்துட்டு வந்தாலும் கூட அவங்க போட்டு பார்த்தாதான் வந்துட்டு மேக்ஸை நல்லா டெவலப் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம மேக்ஸ்ல வந்துட்டு ஓகே இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் விட்டுறக்கூடாது. எப்போதுமே நம்ம மேக்ஸை போட்டு பார்க்கணும். சரியா? எவ்வளோ பெரிய ஸ்லோ லேர்னரா இருந்தாலும் போட்டு பார்த்தா அவங்க சென்டம் எடுக்கிறத கண்டிப்பா யாருனாலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி ராமானுஜரா இருந்தாலும் போட்டு பார்க்கலைன்னா அவர் வந்துட்டு எக்ஸாம்ல 0 தான் வாங்க முடியும். சரியா? இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா மேக்ஸ் சம்ஸையும் நம்ம போட்டு பார்க்கணும். சரியா? அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு கேக்கு எந்த வேல்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வரும். புரியுதா? இப்போ கேக்கு 2 கொடுக்கலாம், நெக்ஸ்ட் 5 கொடுத்தோம், நெக்ஸ்ட் எந்த வேல்யூ கொடுக்கலாம்? நெக்ஸ்ட் 8 கொடுக்கலாம். 8 கொடுத்தா என்ன வரும்? 88 plus 2 divided by 3 வந்து 90/3 13 வரும். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு கே கொடுத்தா
கேக்கு வந்து எந்த வேல்யூ கொடுத்தா ஹோலாக டிவைட் ஆகும் இந்த மாதிரி தான் பார்க்கணும் சரியா. இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும், கேவோட வேல்யூஸ் பி 2 5 8 11 எக்ஸெட்ரா சரியா. அப்போ the value of x வந்து என்ன வரும், x is equal to 8 19 30 41. புரிஞ்சுதா. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சால்வ்ங்கிற சம் சரியா. சால்வ்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி நம்ம இருக்க எல்லா வேல்யூஸும் எழுதணும். இதே எனக்கு லீஸ்ட் வேல்யூன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எழுதுனா போதும். புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோன்னு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM. அதாவது 7 AM அப்புறம் 100 hours கால்குலேட் பண்ணோம்னா டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. அப்போ வந்துட்டு என்னது 100 hours இஸ் கான்க்ரூவன்ட் டு நம்மளுக்கு எந்த டைம்னு தெரியாது சரியா. டேஷ் மாட், இங்கே எப்படிப்பா மாட் கண்டுபிடிக்கிறது, ஏஎம் பிஎம். ஏஎம் பிஎம்னா 12 ஹார்ஸுக்கு வந்துட்டு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 12 ஹார்ஸ் ஏஎம், செகண்ட் 12 ஹார்ஸ் பிஎம் கரெக்டாக. இதே வந்துட்டு இங்கே ரயில்வே டைம் ஒரு 13 14 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 24ன்னு எடுத்துக்கணும். ஆனால் இங்கே ஏஎம் பிஎம்னு மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம 12ன்னு சொல்லி எடுத்துக்கணும் சரியா. அப்படின்னா இந்த வேல்யூக்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரியா. இந்த வேல்யூவை நம்ம ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 100 கான்க்ரூவன்ட் டு எக்ஸ் மாட் 12 ஓகேவா. இதில் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 100 12 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன, இதான கொஸ்டின். 100 12 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 12 8s are 96, பேலன்ஸ் என்னது 4 கரெக்டா. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன 4. 100 இஸ் கான்க்ரூவன்ட் டு 4 மாட் 12 ஓகேவா. அப்படின்னா the time repeat after 7 AM is 7 கூட எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணணும் 4. 7 plus 4 is equal to 7 plus 4 என்னது 11 o'clock. புரிஞ்சுதா. இல்லைன்னா 11 AM கொடுத்துருக்காங்க, நான் வந்துட்டு AM எழுதலாம் 11 AM. புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோன்னு. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.3ல் உள்ள ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.